warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin wa la udwana illa 'alal zalimin. Assalatu wassalam ala sayyidil anbiya'i wal mursalin Muhammad sallallahu alaihi wasallam wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله السميع العليم والصوم والقرآن يشفعان أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அந்த மார்க்கத்தை அல்லாஹ் எந்த முறையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அதே முறையில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களில் ஏதோ ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுமையானால் எதற்காக வேண்டி? யத்லூன கிதாப் அல்லாஹி வ யததாரஸூன பைனஹும், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதற்காக வேண்டியும் அந்த வேதத்தை பற்றி கருத்து பரிமாற்றத்தின் மூலியம் அந்த வேதத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று கூடுமையானால் வ அன்ஸல அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தாரின் மீது தனது அமைதியை இறக்குகிறான். வஹஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அந்த கூட்டத்தாரின் மீது தனது ரஹ்மத்தை பொழிகிறான். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த கூட்டத்தாரை தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அரவணைக்குகிறான். வஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அந்த கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் அவர்களை விட மிக சிறந்த கூட்டமான வானவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் காலமெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹுவின் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் வெளியேறும் காலமெல்லாம் அந்த ரப்பு எங்கள் மீது அமைதியை இறக்குகிறான், அவனுடைய ரஹ்மத்தை பொழிகிறான், வானவர்களை கொண்டு அரவணைக்குகிறான். இவை எல்லாவற்றையும் தாண்டி எந்த ரப்பை நாங்கள் வணங்குகிறோமோ அந்த ரப்பு எங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறான். இப்போ கல்வி வகுப்புகள் என்பது, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுதல் என்பது எங்கள் ரப்பு எங்களை பற்றி பெருமை பேசக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அந்த அடிப்படையில் என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் நடைபெறும், பலதரப்பட்ட செய்திகள் பரிமாறப்படும், ஏதோ சூழ்நிலைகளுக்காக வேண்டி, சந்தர்ப்பத்திற்காக வேண்டி கேட்டோம், பிரிந்து சென்றோம் என்று இல்லாமல் ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த கூட்டத்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், நீங்கள் யாருக்கு உபதேசம் செய்கிறீர்களோ அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த உபதேசம் அவர்களினுடைய வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்போ உபதேசம் என்பது ரசிப்பதற்கோ கேட்பதற்கோ இன்றைய சமீப காலங்கள் யாவுமே உபதேசங்கள் எல்லாம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்ணீரையும் ரசிப்பதையும் ரசனைகளாக மாறிவிட்ட ஒரு காலகட்டம். இதுதான் எமது வாழ்வினுடைய ஒரு பெரிய முசீபத்துகள். உபதேசங்கள் என்பது அதை கேட்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும், ஒப்பந்தம் எடுக்க வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த உபதேசத்திற்கு பிறகு எனது வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழும் என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த உறுதிமொழிதான் இந்த மதரசாவை உருவாக்குவதும், இந்த மதரசாவிலே பெண்களை திரட்டி ஒரு ஆளை ஏற்பாடு செய்து பேச்சாளராக நியமித்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவதெல்லாம் இதனுடைய லாபம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன? ஏதாவது இந்த உலகத்தில் எம்எல்ஏ எம்பிகளினுடைய சீட்டு கிடைத்து விடுமா, அல்லது கோடிகளோ லட்சங்களோ ஏதாவது கிடைத்து விடுமா என்று சொன்னால் எதுவும் இல்லை. கிடைக்கக்கூடியதெல்லாம் இந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகளாரினுடைய மார்க்க கல்வி வகுப்பிற்கு நாங்கள் செல்வோம், திரும்பி வரும் பொழுது நாங்களாக வரமாட்டோம், எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று அவர்கள் பதிவு செய்கிறார். இப்போ உபதேசம் என்பது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். யார் வாழ்வில் உபதேசங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள்.
யாரினுடைய வாழ்வில் உபதேசங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கும் உபதேசம் செய்தார்கள், உமர் ரலியல்லாஹுவுக்கும் உபதேசம் செய்தார்கள், அபூஜஹிலுக்கும் உபதேசம் செய்தார்கள், உத்துபா ஷைபா என்ற மக்காவினுடைய கொடுமை காஃபிர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அபூபக்கரை அந்த உபதேசம் மாற்றியது, அபூஜஹிலை அந்த உபதேசம் மாற்றவில்லை. காரணம், அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தார், இவன் இறை மறுப்பாளனாக இருந்தார். இப்போ உபதேசம் அல்லாஹுவின் வேதத்தில் இருந்தும் நபியினுடைய பொன்மொழிகளில் இருந்தும் பேசப்பட்டால், ஒரு இறை நம்பிக்கையான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். யார் வாழ்வில் கொண்டு வருகிறதோ அவர்கள் ஈமான் உடையவர்கள். யார் வாழ்வில் உபதேசத்தை கேட்பதற்கு முன்னாலும் கேட்டதற்கு பிறகும் ஒரே அடிப்படையில் பயணம் செய்கிறார்களோ அவர்களினுடைய ஈமான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பல இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். முதல் இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரை இந்த பூமிக்கு அல்லாஹ் இறக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை கூறினான். அந்த வார்த்தையை அல் குர்ஆன் சூரா பக்ராவில் அல்லாஹ் அந்த வார்த்தையை ஞாபகம் ஊட்டுகிறான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, ஓ ஆதமே ஹவ்வாவே, நீங்கள் இருவரும் இந்த தேசத்தை விட்டு, இந்த சொர்க்க பூஞ்சோலையை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, நீங்கள் எந்த உலகத்தில் வாழ இருக்கிறீர்களோ அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனது புறத்திலிருந்து நேரான பாதை வந்து கொண்டே இருக்கும். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, எனது புறத்திலிருந்து நேரான பாதைகள் வந்து கொண்டே இருக்கும். ஃபமன் தபிஅ மினல் ஹுதா, அந்த நேரான பாதையை யார் பின்பற்றுவாரோ, அந்த நேரான பாதையின் அடிப்படையில் யார் பயணம் செய்வார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்தார். மனித இனத்தை அல்லாஹ் படைத்தான். அந்த மனித இனத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் மனிதர்களின் புறத்திலிருந்து அல்லாஹ் இறை தூதர்களை ஏற்படுத்தினார். இறை தூதர்கள் மனிதர்களாக, அந்த இறை தூதர்களினுடைய மரணத்திற்கு பிறகும் இந்த வேண்டித்தான் வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதர்களுக்கு இறக்கினார். அந்த தூதர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்களின் இறை தூதராக அல்லாஹ் அனுப்பினார். வேதங்களிலேயே மிக சிறந்த வேதமான திருக்குர்ஆனை அல்லாஹ் எங்களினுடைய வேதமாக அல்லாஹ் இறக்கி வைத்தார். இப்பொழுது என்ன பிரச்சனை? முஸ்லிம் சமுதாயமாகிய நாங்கள் இந்த வேதத்தோடு எந்த அளவிற்கு நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம், இந்த வேதத்தோடு எந்த அளவிற்கு எங்களினுடைய நேரங்கள் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, இந்த வேதம் எங்களினுடைய வாழ்வில் எதை மாற்றி இருக்கிறது, இந்த வேதம் எங்களினுடைய வாழ்வில் எதை மாற்றி இருக்கிறது, எம்மில எத்தனை நபர்கள் பேச முடியும், சொல்ல முடியும்? உலகத்திற்கு அழைப்பு விடுக்கிறோம், அல் குர்ஆன் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், நேர்வழியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோமே. அல்லாஹுவால் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பேசுகிறான்? லிதுந்திர கௌமன், ஒரு கூட்டத்தாரை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, லிதுந்திர மன் கான ஹய்யன், எவன் உயிரோடு இருக்கிறானோ, யாருக்கு உயிர் இருக்கிறதோ அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அவர்களை வழிகாட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் எவன் பயணம் செய்கிறானோ அவன்தான் உயிருள்ளவன். இந்த வேதத்தின் அடிப்படையில் எவன் பயணம் செய்யவில்லையோ, இன்றைக்கு ஒரு பெரிய கைசேதம் என்ன? அட, வேதத்தோடையே இன்றைக்கு தொடர்பில்லாத ஒரு தலைமுறைகளாக நாங்கள் மாறிவிட்டோம். திருக்குர்ஆன், எம்மிலே எத்தனை நபர்கள் இந்த திருக்குர்ஆனை இன்றைக்கு ஓதி கொண்டிருக்கிறோம்? முதல் விஷயம், திருக்குர்ஆன் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த திருக்குர்ஆனோடு எங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு தேவை. எம்மிலே எத்தனை நபர்களினுடைய நேரங்கள் இந்த திருக்குர்ஆனோடு தொடர்பிலே இருக்கிறது? எங்கிலே பல பெண்கள் வந்து இருக்கிறீர்கள், பல சகோதரர்கள் இருக்கிறீர்கள். எம்மிலே ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த குர்ஆனை நாங்கள் புரட்டுகிறோம், எத்தனை முறை இந்த குர்ஆனை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப். நபியே, இந்த வேதத்தை நீ ஓதுவதற்காக வேண்டித்தான் உன் மீது நான் முதலில் இறக்கி இருக்கிறேன். இரண்டாவது புரிதல். முதலாவது, இந்த வேதத்தை நீ ஓத வேண்டும். வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, சூரா அஹ்ஸாப். இறை நம்பிக்கையாளர்களான பெண்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நபியினுடைய மனைவியே, இறை நம்பிக்கையை சுமக்கக்கூடிய பெண்ணே, வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கினானோ அந்த வேதத்தை உனது வீட்டிலே ஓதுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களினுடைய வீடுகள் இந்த வேதம் ஓதப்பட வேண்டும். இனி ஒரு இடத்தில், நபியே, இந்த வேதம் இறக்கப்பட்டதெல்லாம் நீ ஓதுவதற்காக வேண்டித்தான் இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். குர்ஆன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? குர்ஆன் குர்ஆன் அப்படின்னு சொல்றமே, இதனுடைய முதல் மிக முக்கியமாக ஓதினான், அதிலிருந்து வந்ததுதான் ஓதுதல். எம்மில எத்தனை சகோதரர்கள் இந்த திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். தினமும் இந்த திருக்குர்ஆனோடு நான் தொடர்பிலே இருக்கிறேன். தினமும் இந்த திருக்குர்ஆனினுடைய ஒரு பெரும் பகுதியை நான் ஓதுகிறேன். திருக்குர்ஆனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது, மக்ரிபினுடைய தொழுகை, ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதப்பட்ட காலங்கள். முடித்துவிட்டு திரும்பி உட்கார்ந்தால் இளைஞர்களும் ஆண்களும் குர்ஆனை புரட்டப்பட்ட ஒரு காலங்கள். ஆனா இன்னைக்கு படிக்க நாளைக்கு மறுமையில் சிபாரிசு செய்யும். எவன் இந்த திருக்குர்ஆனை ஓதுகிறானோ நோன்பு நாளைக்கு மறுமையில் இப்படி சிபாரிசு செய்யுமாம், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இவன் பசித்திருந்தான், தாகித்திருந்தான் என்று இந்த நோன்பு சிபாரிசு செய்யும். இந்த திருக்குர்ஆனோடு எவன் தொடர்பிலே இருக்கிறானோ, யார் ஓதுகிறானோ, அந்த திருக்குர்ஆன் நாளைக்கு மறுமையில் வந்து அல்லாஹ்வோடு பேசுமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வோடு பேசும். இது கூட கரெக்ட் வச்சிருவோமா? சவுண்டா இருக்கும். இப்ப நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இந்த திருக்குர்ஆனோடு யார் இவனினுடைய இரவுகள் எல்லாம், ஆனா அல்லைல், இரவினுடைய இருள்கள் எல்லாம் என்னை கொண்டு, பகலினுடைய ஓரங்களில் எல்லாம், பகலினுடைய காலங்களில் எல்லாம் என்னை ஓதியே இவனினுடைய பகல் நேரங்கள் கழிக்கப்பட்டது. ஆதலால் இவனை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்துவான். ஆனால் அந்த குர்ஆன் பிரிந்து செல்லாது. இல்லையா அல்லாஹ், இவனினுடைய நேரங்களில் பெரும் பகுதி திருக்குர்ஆனாகிய என்னோடி தொடர்பிலே இருந்தது. இன்னும் இவனை நீ கண்ணியப்படுத்துவாயாக. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவான். இன்னும் அந்த திருக்குர்ஆன் அவனை விட்டு பிரிந்து செல்லாது. யா அல்லாஹ், இந்த கண்ணியத்தை விட இன்னும் அதிகமான கண்ணியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உன் மீதுள்ள பாசத்தால் நீ இந்த வஹையை இறக்கியதினால், ஆதலால் இவன் என்னை ஓதினான் இரவுகளும் பகல்களும். இன்னும் நீ இவனை கண்ணியப்படுத்துவாயாக. கண்ணியத்தினுடைய முதன்மையை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதற்கு பிறகுதான் அந்த திருக்குர்ஆன் அவனை விட்டு பிரிந்து செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். நாங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் சிபாரிசு செய்வார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளைக்கு மறுமையில் அத்தனை நபர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார், அத்தனை நபர்களும் ஆதமிடத்தில் செல்வார்கள். அல்லாஹ் உங்களை படைத்தான், உங்களைத்தான் முதன்மையாக படைத்தான், உங்களைத்தான் தனது கரத்தால் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு விசாரணையை துரிதப்படுத்தட்டும்.
நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரோடையும் பேச மாட்டான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃப்பன் ஸஃப்பா, ராணுவ அணிவகுப்போடி வானவர்களின் அணிவகுப்போடி உங்கள் ரப்பு இறங்கி வரக்கூடிய நாள் அந்த நாள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் அந்த மறுமையினுடைய நாளிலே இழுத்து கொண்டு வரப்படக்கூடிய நாள் அந்த நாள். நரகத்திற்கு 70,000 காப்புகள் இருக்கும். ஒரு காப்பை இழுப்பதற்கு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 வானவர்கள் தேவைப்படுவார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான நரகம் அந்த மறுமையினுடைய அந்த மஹ்ஷரினுடைய நாளில் இழுத்து கொண்டு வரக்கூடிய நாள் அந்த நாள். மக்கள் எல்லாம் நிழலுக்காக வேண்டி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்த நாள். எல்லா இறை தூதர்கள் எனது நிலைமை என்னவாகும் என்று பதறக்கூடிய நாள் அந்த நாள். அல்லாஹ் யாரோடையும் பேச மாட்டான். காலம் சென்று கொண்டே இருக்கும். சூரியன் அவர்களினுடைய உச்சிக்கு மேலே வந்து நின்று கொண்டே இருக்கும். கீழே தரைகள் எல்லாம் செம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் செய்கிறார். எத்தனை காலங்கள் தான் மக்கள் நாளைக்கு மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் நிர்வாணமானவர்களாக, எந்த ஆடையும் அணியாதவர்களாக, ஹத்னா செய்யாதவர்கள், கடுமையான ஆட்டம் காணக்கூடிய ஒரு நாளை நீ சந்திக்க இருக்கிறாய். உன்னை சுமந்த உன் தகப்பன் உன்னை கண்டு விரண்டு ஓடுவானோ, மிகி என்ற தினத்திலே உன் தாய் உன்னை கண்டு விரண்டு ஓடுவானோ, அந்த நாளை நீ சந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த நாளை எச்சரிக்கை செய்கிறானோ, அந்த நாள் மக்கள் முடிவெடுப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர், ஆனால் அவர் யாருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடரப் போகிறார் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் அதற்கு பெயர் சொல்லி இருக்கிறார். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் முடிவெடுப்பார்கள், ஆதமிடத்தில் பயணம் செய்வார்கள். ஆதமே, உங்களைத்தான் அல்லாஹ் முதலாவதாக படைத்தான், உங்களைத்தான் அல்லாஹ் தனது உருவத்தில் படைத்தான், உங்களைத்தான் அல்லாஹ் தனது கரத்தால் படைத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது எங்களுக்காக வேண்டி பேசலாமே, சிபாரிசு செய்யலாமே. ஆதம் சொல்வார், நான் இப்பொழுது பயப்படுகிறேன், நான் இப்பொழுது பதறுகிறேன். காரணம், என் ரப்பு ஒரு நாள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதே என்று அல்லாஹ் என்னை கூறியிருந்தான். நான் நெருங்கினேன், என் ரப்பு என்னை மன்னித்து விட்டான் தான். ஆனாலும் நான் இந்த நாளிலே பயப்படுகிறேன், பதறுகிறேன். அல்லாஹ் உலகத்திலேயே மனித என்னை கடவுளின் குமாரர் என்பதாக சித்தரித்தார்கள். அந்த காட்சி இன்றைக்கு என் கண்ணுக்கு முன்னால் வருகிறது. எனது நிலைமை என்னவாகும் என்று இன்றைய தினம் நான் பயப்படுகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், எங்களுக்காக வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார், முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவின் மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முறையிடுவார்கள், நீங்கள் ரப்போடி உரையாடலாமே, நீங்கள் ரப்பிடத்தில் பேசலாமே. ரப்பு யாரோடையும் பேச மறுக்கிறான், யாரோடையும் ரப்பு இரக்கம் கண் கொண்டு பார்ப்பதற்கு மறுக்கிறான். எத்தனை காலத்திற்குத்தான் இந்த வேர்வையில் நாங்கள் நீச்சல் அடிப்பது? எத்தனை காலத்திற்குத்தான் இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த வேர்வையில் நாங்கள் கொடுமையை அனுபவிப்பது? முதலில் ரப்பு விசாரணையை ஆரம்பிக்கட்டுமே. விசாரணையை கூட ரப்பு ஆரம்பிக்காமல் அமைதியாக இருக்கிறானே. அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், அதற்கு தகுதியானவன் நான் தான். அல்லாஹுவின் தூதர் சுஜூதிலே விடுவார். அல்லாஹ் முதன்மையாக பேசுவான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் சலீனி யா முஹம்மத். முஹம்மதே, உங்கள் தலையை உயர்த்துங்கள், உங்களுக்கு என்ன தேவை என்பதாக நீங்கள் கேளுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது முறையிடுவார்கள், யா அல்லாஹ், நீ யாரோடையும் பேச மறுக்கிறாய், நீ யாரோடையும் இறக்க கண் கொண்டு பார்க்க மறுக்கிறாய்? எத்தனை காலத்திற்கு தான் உனது அடிமைகள் இப்படி நின்று கொண்டிருப்பார்கள்? நீ விசாரணையை துரிதப்படுத்துவாயாக. அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான ஷஃபாஅத். உலகத்தில் மற்ற இந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் மற்ற யாருக்குமே கொடுக்கவில்லை, அல்லாஹுவின் தூதருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன அக்ரஅ பிபாபில் ஜன்னah, நான் தான் சொர்க்கத்தினுடைய வாயிலை முதலாவதாக தட்டுவேன். அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலினுடைய வானவர் கேட்பார், நீங்கள் யார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார். நான் சொல்வேன், அன முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது என்று சொல்வேன். அந்த சொர்க்கத்தினுடைய வானவர் சொல்வார், ஆம், உங்களுக்காக வேண்டித்தான் இந்த சொர்க்கத்தை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களைத்தான் இந்த சொர்க்கம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த சொர்க்கம் திறக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்வார், நான் சொர்க்கம் நுழைய மாட்டேன், எனது சமுதாயம் சொர்க்கம் நுழைவார்கள். நான் அந்த சிராத்தினுடைய பாலத்தில் வந்து நின்று கொள்வேன். எனது சமுதாயம் அந்த சிராத்தினுடைய பாலத்தை கடக்கும் பொழுதெல்லாம், யா அல்லாஹ், என் சமுதாயத்தினுடைய கால்களை நீ ஸ்திரப்படுத்துவாயாக,
ஒரு கட்டத்தில் எனது சமுதாயம் தப்பிப்பார்கள், எனது சமுதாயத்தில் பல நபர்கள் நரகத்தினுடைய விறகுகளாக மாறுவார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன், யா அல்லாஹ், எனது கண்ணை நீ குளிர்ச்சிப்படுத்துவாயாக, எனது உம்மத்தை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக. அல்லாஹ் தனது கரத்தால் அந்த நரகத்திலிருந்து உம்மத்தை வெளியாக்குவான். நான் மீண்டும் முறையிடுவேன், அல்லாஹ் மீண்டும் எடுத்து நரகத்திலிருந்து வெளியாக்குவான். கடைசியாக யாரினுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அத்தனை நபர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது சிபாரிசால் அல்லாஹ் அந்த சொர்க்க நரகத்திலிருந்து வெளியாக்குவான். அவ்வளவு உயர்ந்த இறை தூதர், மற்றவர்கள் நரகம் நுழைவதை தாங்கிக் கொள்ளாத இறை தூதர், எனது சமுதாயம் சொர்க்கம் நுழையாமல் நான் சொர்க்கம் நுழைய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய இறை தூதர், அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வகால ரசூல், நாளைக்கு மறுமையில் அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வார். அல்லாஹ் சொல்கிறார், வகால ரசூல், அந்த இறை தூதர் நாளைக்கு ரப்பிடத்திலே பேசுவார், வழக்கு தொடர்வார். யா ரப்பி, என்னை படைத்த ரப்பே, இன்ன கௌமி, இந்த எனது சமுதாயம், இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை நீ எனக்கு இறக்கினாயோ, இந்த குர்ஆனை எனது சமுதாயம் புறக்கணித்து விட்டார்கள். யா அல்லாஹ், இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூர், ஹஜூர் என்று சொன்னால் புறக்கணித்தான், ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து போகுதல், அதான் ஹிஜ்ரத். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மஹ்ஜூர். யா அல்லாஹ், இந்த எனது சமுதாயம் தான் யாருக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி, யாரை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நீ எனக்கு இறக்கி வைத்தாயோ, எந்த குர்ஆனினுடைய ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை என்பதாக தாராளமாக நீ பரப்பினாயோ, எந்த குர்ஆனை ஓதுவதினால் இந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்பதாக நீ புகழ்ச்சிப்படுத்தினாயோ, இந்த குர்ஆனை இவர்கள் மீது இறங்கியதற்கு பிறகும் இவர்கள் காலையிலும் மாலையிலும் எத்தனையோ நாட்களை இவர்கள் சந்தித்தார்கள், இவர்கள் புறக்கணித்தார்கள். யா அல்லாஹ், ஆதலால் இவர்களை நீ நரகத்தின் விறகுவாக நீ மாக்குவாயாக. இந்த நாளைக்கு மறுமையில் யார் இந்த குர்ஆனை புறக்கணித்தார்களோ, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? எங்கள் இறை தூதர் நாளைக்கு எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? அல்லது யா அல்லாஹ், இந்த எனது சமுதாயம் இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை இவர்கள் புறக்கணித்தார்கள், படித்து பார்ப்பதற்கு கூட இன்னைக்கு பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், காலையிலிருந்து இரவு வரை எனது வாழ்வில் எத்தனை மணி நேரம் இந்த செல்போனோடு எனது நேரங்கள் செலவிடப்படுகிறது? கொஞ்சம் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். காலையில் கண் விழித்தவுடன் முதலாவதாக எங்கள் கைகள் தேடக்கூடியதெல்லாம் வாட்ஸ்அப், என்ன மெசேஜ் வந்திருக்கு, ஃபேஸ்புக். இதெல்லாம் என்ன லாபம் எனக்கு கிடைச்சிட்டு? நான் 5 வருட காலம் ஃபேஸ்புக் உபயோகப்படுத்துகிறேன், 3 வருட காலம் வாட்ஸ்அப் உபயோகப்படுத்துகிறேன். இதனால் எனக்கு என்ன லாபம் கிடைச்சிட்டு? இந்த பூமி பந்தில் எதை நான் தெரிந்து கொண்டேன்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒன்றுக்குமே உதவாத விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துகிறோம்? எனது ரப்பு என்னை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது நாங்கள் படித்திருக்கிறோமா? இதை விடவுமா நாங்கள் கேவலத்தை அனுபவிக்க வேண்டும்? இதை விடவுமா எனக்கு ஒரு பெரிய கேவலம்? நாளைக்கு மறுமையில் ரப்புக்கு முன்னால் எழுந்து நிற்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் கூறினார்களே, அர்பஉன், 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், லா தஸாலு அப்த இப்னி ஆதம கதமின், ஆதமினுடைய மகனினுடைய கால்கள் விலகாது 4 கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, முதலாவதாக உனது வாழ்க்கையை நீ எவ்வாறு செலவு செய்தாய். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபிலா, உனது இளமையை நீ எவ்வாறு அழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். உனது வாழ்வை நீ எவ்வாறு கழித்தாய், உனது இளமையை எவ்வாறு நீ அழித்தாய். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பானே. நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உனது இளமை எவ்வாறு அழிக்கப்பட்டது? ஷபாபிஹி ஃபீமா அபிலா, பலா முசீபத்துங்கிற மாதிரி இல்லையா? பலா என்று சொன்னால் அழித்தல் என்ற அர்த்தம். நாளைக்கு அல்லாஹ் எப்படி அந்த வார்த்தை எப்படி? உனது இளமைகள் எதில் அழிக்கப்பட்டது? யா அல்லாஹ், எனது இளமைகள் செல்போனில் அழிக்கப்பட்டது. யா அல்லாஹ், எனது இளமைகள் நாடகத்தில் அழிக்கப்பட்டது. யா அல்லாஹ், எனது இளமைகள் வாட்ஸ்அப்பினுடைய மெசேஜில் அழிக்கப்பட்டது. யா அல்லாஹ், எனது இளமைகள் IPL-இல் அழிக்கப்பட்டது. யா அல்லாஹ், எனது நிலைமைகள் வீட்டினுடைய சாங்குகள் மூவிகளில் அழிக்கப்பட்டது. இதுதான் உண்மை. எதை நாங்கள் செய்தோமோ அதைத்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முறையிட முடியும். அல் குர்ஆன் சூரத்து த்வாஹாவினுடைய கடைசி அத்தியாயம், கடைசி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார், நாளைக்கு மறுமையில் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளைக்கு மறுமையில் சில கூட்டத்தாரை நாம் எழுப்புவோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார்.
நாளைக்கு மறுமையில் قال رب لم حشرتني أعمى, ஒரு கூட்டத்தாரை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான். ومن أعرض عن ذكري, யார் இந்த குர்ஆனை புறக்கணித்தார்களோ. புறக்கணித்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதை ஓதுவதை விட்டும். இது ஏன் இறக்கப்பட்டது? முதலாவது ஓதுவதற்கு, அந்த ஓதுவதை சிந்திப்பதற்கு, அந்த சிந்திப்பதின் மீது எனது பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு. இதற்குத்தான் இந்த குர்ஆன், 3 விஷயத்திற்காக வேண்டி இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. முதல் விஷயம் கரா, ஓதுவதற்கு. இரண்டாவது விஷயம் ததப்புர், சிந்திப்பதற்கு. அஃபலா யததப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீ சிந்திக்க மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறார். மூன்றாவதாக இந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி அதை பின்பற்றுவதற்காக வேண்டி இறக்கி இருக்கிறோம். 3 விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். இந்த 3இல் எதை புறக்கணித்தாலும் அவன் புறக்கணித்தல் தான். இதை ஓதல ஒருத்தன் சிந்திக்கவில்லை, ஒருத்தன் இதை பின்பற்றவில்லை. இந்த 3ஐயுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை யார் புறக்கணிக்கிறார்களோ, புறக்கணித்தல் என்று சொன்னால் இந்த குர்ஆனை நம்பாமல் இருப்பவர்களை பற்றி இங்கு அல்லாஹ் பேசவில்லை. குர்ஆனை நம்பியதற்கு பிறகு எந்த குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் கடமையாக்கினானோ, எந்த குர்ஆனை சிந்திப்பதை அல்லாஹ் கடமையாக்கினானோ, எந்த குர்ஆனை பின்பற்றி எந்த குர்ஆனின் உபதேசத்தை பின்பற்றி நடப்பதை அல்லாஹ் கடமையாக்கினானோ, இந்த 3ஐயும் யார் புறக்கணிக்கிறார்களோ இவர்களை பற்றி அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 124 அல்லாஹ் பதிவு செய்கிறார். வமன் அஅரத அன் ذிக்ரி, யார் எனது வேதத்தை புறக்கணித்தீர்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்வை உலகத்தில் கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளைக்கு மறுமையில் அவர்களை நாம் எழுப்புவோம் குருடர்களாக, கண் பார்வையற்றவர்களாக நாம் எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, அந்த மனிதன், குருட்டு மனிதன், நாளைக்கு மறுமையில் குருடனாக எழுப்பக்கூடிய அந்த மனிதன் கேட்பான். கால ரப்பி, என்னை படைத்த ரப்பே, லிம ஹஷர்தனி அஅமா, என்னையே நீ குருடனாக எழுப்பினாய். வகது குந்த பஸீரா, நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு கண்கள் இருந்ததே, நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு பார்வை இருந்ததே, ஆனால் இந்த மறுமையினுடைய நாளில் என்னையே நீ குருடனாக எழுப்பிவிட்டாய். கால கதாலி, அல்லாஹ் சொல்வான், அவ்வாறுதான், நீ சொல்வது உண்மைதான். நீ வாழ்ந்த உலகத்தில் உனக்கு நான் கண்களை கொடுத்திருந்தேன், நீ வாழ்ந்த உலகத்தில் உனக்கு சிறந்த பார்வையை நான் கொடுத்திருந்தேன். அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, எனது வேதம் உன்னிடத்தில் வந்தது, எனது ஆயாத்துகள் உன்னிடத்தில் வந்தது. ஃபனசீதஹா, அதை ஓதுவதை விட்டும் சிந்திப்பதை விட்டும் பின்பற்றுவதை விட்டும் நீ மறந்து விட்டாய். வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய தினம் உன்னை நாம் மறந்து விட்டோம். எந்த வேதத்தை படிப்பதற்கு உனக்கு கண்களை கொடுத்தோமோ அந்த வேதத்தை உனது கண்கள் படித்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யவில்லை, அதனால் இந்த மறுமையில் உனது கண்ணை நான் குருடாக்கி விட்டேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில் யார் இந்த குர்ஆனை படித்து பார்க்கவில்லையோ, இன்னைக்கு என்ன ஒரு பெரிய விஷயம், குர்ஆனை எல்லாம் படிக்கவே வேண்டாம், குர்ஆனை எல்லாம் ஓதவே வேண்டாம். ஒரு தவறான ஒரு சிந்தனை, தொழுகுவது எப்படி ஃபர்தோ, நோன்பு நோற்பது எப்படி ஃபர்தோ, அதுபோலத்தான் குர்ஆனை ஓதுவதும் ஃபர்த். இதில் எந்த மாற்று கருத்தும் உலகத்தில் இல்லை. குர்ஆனை ஓதுவது ஃபர்த். குர்ஆன், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே இந்த குர்ஆனுக்காக வேண்டித்தான். இந்த குர்ஆன் இறக்காவிட்டால் நோன்பு என்ற இபாதத் இல்லை. தொழுகை கடமையாக்கப்பட்டதே இந்த குர்ஆனுக்காக வேண்டித்தான். தொழுகையில் குர்ஆனைத்தான் ஓத வேண்டும். குர்ஆன் இறக்காவிட்டால் இந்த தொழுகை என்பது இல்லை. அல்லாஹ் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் ரமதான் மாதத்தில் இறக்கினோம், ஆதலால் நீங்கள் நோன்பு நோருங்கள். இது ரமதானில் இறக்கப்பட்டதால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த குர்ஆன் இறங்கியதினால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே நீ தொழுகையில் இந்த வேதத்தை மிக அழகான முறையில் ஓதுவதற்குத்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். இந்த தொழுகையை நாம் உமக்கு கடமையாக்கி இருக்கிறோம். நீ ஓதுவதற்குத்தான் இந்த தொழுகையை நாம் உன் மீது கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்போ முதலாவதாக என் அன்பு சகோதரிகளே, இந்த திருக்குர்ஆனோடு எங்களினுடைய தொடர்புகள் அதிகமாக்கப்பட வேண்டும். இந்த குர்ஆனோடு எங்களினுடைய வாழ்நாள்கள் அளிக்கப்பட வேண்டும். இந்த குர்ஆனோடு எங்களினுடைய நேரங்கள் செலவிடப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த குர்ஆன், இரண்டாவதாக இந்த குர்ஆன் எங்களினுடைய வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதே குர்ஆன் தான்
பிலாலை மாற்றியது. இதே குர்ஆன் தான் எத்தனையோ மோசமான நபித்தோழர்களை மாற்றியிருக்கிறது. இதே குர்ஆன் தான் எத்தனையோ திருடர்களை மாற்றியிருக்கிறது. இதே குர்ஆன் தான் எத்தனையோ கேவலமானவர்களை மாற்றியிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் இன்றைக்கு எங்களை மாற்றியிருக்கிறதா? எம்மில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, என்னிடத்தில் ஒரு குணம் இருந்தது, தவறான குணம், குர்ஆனை நான் படித்தேன், குர்ஆன் இதை உபதேசம் செய்தது, எச்சரிக்கை செய்தது, ஆதலால் நான் மாறிவிட்டேன் என்று யாராவது எங்களில் சொல்ல முடியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரினுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக கொடுமையானவர், மிக கொடூரமானவர். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக ஈமான் கொண்டவர்களை அடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதியவர் உமர் ரலியல்லாஹு. அவர் அடிக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் மற்ற காஃபிர்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்களை. அந்த அளவுக்கு கொடுமையான சிந்தனை உடையவர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை எது மாற்றியது, அவரினுடைய வரலாறை நாங்கள் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர் ரசூலுல்லாஹ் அவரினுடைய தாய் மாமா தான் அபூஜஹில். அபூஜஹிலும் உமர் ரலியல்லாஹுனுடைய உம்மாவும் உடன் பிறந்த அண்ணனும் தங்கையும். அபூஜஹில் தான் இந்த உமர் ரலியல்லாஹுவை வளர்க்கிறார். உமர் ரலியல்லாஹு அபூஜஹிலினுடைய வீட்டில் தான் வளர்ந்து வந்தார். அவரினுடைய தாய் மாமா தான், உமரினுடைய தாய் மாமன் தான் அபூஜஹில். ஆரம்பத்தில் இஸ்லாம் மலர ஆரம்பிக்கிறது. அபூஜஹில் இப்பொழுது கொடுமையை கட்டவிழ்க்கிறான். உமரும் சேர்ந்து கொடுமை செய்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த அபூஜஹில் தூண்டி விடுகிறார். இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அந்த முஹம்மது இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும். அவரை கொலை செய்வதற்கு எவனுக்கும் தகுதி இல்லையா என்று ரோஷப்படுவதை போன்று பேசுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த முஹம்மது இருப்பதினால்தான் இந்த ஊரிலே குழப்பம் ஏற்படுகிறது. தாயையும் தகப்பனையும் பிரித்து விட்டார், மகனையும் உம்மாவையும் பிரித்து விட்டார், ஊரை எல்லாம் இரண்டாக மாற்றிவிட்டார். ஆதலால் இந்த முஹம்மதினுடைய கதையை முடித்து விடலாம் என்பதாக ஒரு வசனம் எவ்வளவு பெரிய நபர்களை மாற்றி இருக்கிறது. ஆனால் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்கிறோம், நாங்கள் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறோம். முதலில் நாங்கள் படித்தால்தானே எங்களோடு மாற்றத்தை ஏற்படுத்தும். முதலில் நாங்கள் சிந்தித்தால்தானே எங்களோடு இந்த குர்ஆன் பேச ஆரம்பிக்கும். அதைத்தான் ஒரு இளைஞன் சொன்னான், ஒரு மார்க்கறிஞர் பேசினார். நீ துளிகிறாய் என்று சொன்னால் உன் இறைவனோடு நீ பேசுகிறாய், நீ குர்ஆன் ஓதுகிறாய் என்று சொன்னால் உன் இறைவன் உன்னோடி பேசுகிறார். இந்த குர்ஆனினுடைய பெயர் என்ன? கலாமுல்லாஹி அஸ்ஸ வஜல், கண்ணியத்திற்குரிய மதிப்புமிக்க அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை. இது யார் பேசக்கூடிய வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று யார் பேசக்கூடிய வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி, உங்களில் யார் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹ் அர்ஷிலிருந்து சப்தமாக பேசுகிறானாம். மஜ்தன் ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த அடியான் ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் அர்ஷிலிருந்து அவனோடு பேசுவானாம். மஜ்தனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்த ஆரம்பித்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்று இந்த அடியான் ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் அவனோடு பேசுவானாம். எனது அடியான் எனது புகழை உயர்த்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒருவன் முடிந்தால் அல்லாஹ் சொல்வானாம், ஹாதா பைனி வ பைன அப்தி, இந்த இடம் எனக்கும் எனது அடியானுக்கும் இடைப்பட்ட இடம். எனது அடியான் எதை கேட்கிறானோ அதையெல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்பதாக குர்ஆன் ஓதும் காலம் எல்லாம் அல்லாஹ் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த உமரினுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் வாளை உருவுகிறார், முடிவெடுக்கிறார். இந்த முஹம்மதை நாங்கள் முடித்து விடலாம். இந்த ஊரிலே ஒரு அமைதி தேவை, ஒரு புரட்சிகள் நிப்பாட்டப்பட வேண்டும், யதார்த்தமான ஒரு பழைய சூழல் உருவாக வேண்டும். அதற்கு முஹம்மது வாழ தகுதியற்றவர் என்பதாக வாளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் பார்க்கிறார். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஆனால் மறைத்திருக்கிறார். கேட்கிறார், எங்கு செல்கிறாய்? ஐன தஹப்தயா உமர், எங்கு செல்கிறாய்? கத்தல முஹம்மதை கொலை செய்ய செல்கிறேன். அடே, நீ அவரை கொலை செய்தால் அவரினுடைய குடும்பத்தார்கள் உன்னை உயிரோடு விடுவார்களா? அவர்களும் உன்னை வெட்டுவார்களே. உமர் சொன்ன வார்த்தை, நானும் செத்து போகிறேன், அவரையும் கொலை செய்கிறேன், நானும் செத்து போகிறேன். இந்த ஊருக்கு நிம்மதி தேவை, குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை தேவை. இல்லை, அந்த ஆள் சொல்கிறார், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்கு முன்னால் முதலில் ஃபாத்திமா உனது சகோதரியை போய்ப்பார், அந்த சகோதரியினுடைய கணவர் உனது மச்சானை போய்ப்பார். அந்த முஹம்மதினுடைய கொள்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். முதலில் உனது வீட்டை நீ வெட்டு, முதலில் உனது வீட்டை நீ திருத்தமாறு அப்படிங்கிறார். அவர் கோபமாக செல்கிறார். அவரினுடைய சகோதரியும் 2 வயதான 2 வயதான பிள்ளைகளும் 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 2 வயதான 2 வய
அவரினுடைய மச்சானும் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அப்பொழுதெல்லாம் இதே போன்று மொத்தமாக இல்லை, வரக்கூடிய வகைகளை எல்லாம் ஏடுகளிலும் மட்டைகளிலும் தாள்களிலும் எழுதி வைத்திருப்பார்கள். இதை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் தங்களினுடைய அந்த பெட்டுக்கு கீழாக அந்த குர்ஆனினுடைய அந்த தோலை மறைத்து வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வருகிறார், தனது சகோதரியை அடிக்குகிறார், தனது சகோதரனை அடிக்குகிறார். அரபுகளை பொறுத்த வரையில் தனது சகோதரிகளின் மீது அவர்கள் யதார்த்தமாக கை வைக்க மாட்டார்கள். தனது சகோதரனை அடிக்கக்கூடிய நேரத்தில் அவரினுடைய சகோதரி ஃபாத்திமா தலையை கொடுக்கும் பொழுது ஓங்கி அடித்து விடுகிறார். அந்த வாள் அவர் இந்த சகோதரியினுடைய அந்த முகத்தில் பட்டு அப்படி கிழிந்து ரத்தம் விடுகிறது. உமர் சோகமாக அமர்ந்து விடுகிறார். தனது சகோதரியினுடைய அந்த ரத்தம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்தவுடன் உமரினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கவலை. முதன்முறையாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடித்து விட்டேனே, நான் என்ன ஒரு ஆண், என்ன ஆண்மகன், இந்த ஆண் என்பதே பெண்ணை பாதுகாப்பதற்குத்தானே, முதல் முறையாக என்னுடன் பிறந்தவளினுடைய கன்னத்தை நான் காயப்படுத்தி விட்டேனே என்று அவர் வருந்தக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெட்டில் இருந்து லேசாக அந்த தாள் வெளியே தெரிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடி போய் அந்த தாளை பிடுங்குகிறார். அந்த சகோதரி தட்டுகிறார், இல்லை குடு, இதை படித்தாவது இந்த கல்நெஞ்சம் கொஞ்சமாவது இறங்கட்டுமே என்று அதை படிக்குகிறார். முதல் வசனம் த்வாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா தன்ஸீலன் மிம்மன் خلقல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர்ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. த்வாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீங்கள் சிரமப்படுவதற்கு இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. இல்லா தذكرةً லிமன் யக்ஷா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று உபதேசம் செய்வதற்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. தன்ஸீலன் மிம்மன் خلقல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா, வானத்தையும் பூமியையும் இந்த ரப்பு படைத்தானோ அந்த ரப்பினுடைய புறத்திலிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அர்-ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அந்த ரப்பு யார், இரக்கமுடையவன், பாசமுடையவன். 7 வானத்திற்கு மேலுள்ள அர்ஷின் மீது அவன் தனது கண்ணியத்திற்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். இந்த குர்ஆனை படிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீ சிரமப்படுவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் உன் மீது இறக்கப்படவில்லை. உமர் கண்கலங்கி நிற்கிறார். ஐன முஹம்மத், எங்கே அந்த முஹம்மத்? ரசூலுல்லாஹ்விடத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூல். ஒரு வசனம் ஒரு கொடுமையானவர்களை மாற்றியிருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயாத், மிகப்பெரிய ஒரு தாபி, மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்கவர், இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனாவினுடைய 2 ஹரமினுடைய இமாம். இவரினுடைய ஒரு விளக்கத்தை தான் முதன்மையாக பார்ப்பார்கள். ஃபுதைல் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் இந்த ஹதீஸிற்கு? மிகப்பெரிய ஒரு ஆபித். அவரினுடைய வரலாறை அவர் பதிவு செய்கிறார். ஒரு கட்டத்தில் நான் எப்படி இருந்தேன் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் நான் எப்படி இருந்தேன் என்று சொன்னார். இந்த குர்ஆன் அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறார். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீங்கள் சிரமப்படுவதற்கு இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. இல்லா தذكرةً லிமன் யக்ஷா, நீங்கள் திருந்துவதற்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. எம்மிலே எத்தனை நபர்கள் எங்கள் தவறான சிந்தனையிலிருந்து திருந்தி இருக்கிறோம் இந்த குர்ஆனை படித்து பார்த்து. இந்த ஃபுதைல் எப்படிப்பட்ட மோசமானவர் என்று அவர் பதிவு செய்கிறார் தனது வரலாற்றில். புகாரில் எல்லாம் இவரினுடைய பெயர் வரும் ஹதீஸ் அறிவிப்பாளர்களில். மிகப்பெரிய ஒரு தாபியா, மிகப்பெரிய ஒரு அறிஞர், 2 ஹரமினுடைய இமாம் என்பதாக மக்கள் அவரை புகழ்வார்கள். மிக கொடுமையான ஒரு திருடர். மக்கள் சந்தையிலே மாடு வாங்கினால் அந்த சந்தையில் மாடை விற்பவன் சொல்வானாம், ஃபுதைல் இங்குதான் சுத்தி கொண்டிருக்கிறான், ஃபுதைல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், ஃபுதைல் மிக மோசமானவன். குழந்தைகள் யாராவது சாப்பிட மறுத்தால் தாய் மிரட்டுவாளாம், ஃபுதைலிடத்தில் உன்னை பிடித்துக் கொடுப்பேன். ஃபுதைல் மிக கொடுமையான திருட்டுக்காரன். ஃபுதைல் அவரை விட ஒரு திருடன் அன்றைய பூமி பந்தில் மக்கா மதீனாவில் இல்லை. அவ்வளவு கொடுமையான ஒரு திருடன். ஒரு நாள் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வேண்டி வீட்டினுடைய மதில் மீது ஏறுகிறார். அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் இந்த குர்ஆனை புரட்டி சூரா ஹதீதினுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், இன்னுமா நேரம் வரவில்லை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு இந்த குர்ஆனை படித்து திருந்துவதற்கு இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை என்ற அந்த நபர், அந்த வயதானவர் சப்தமாக தனது வீட்டிலே உட்கார்ந்து இரவு நேரத்தில் ஓதுகிறார். ஃபுதைலினுடைய காதிலே அந்த வார்த்தை வந்து விழுகிறது. ஃபுதைலே, இன்னுமா நேரம் வரவில்லை இந்த குர்ஆனை படித்து நீ திருந்துவதற்கு. ஃபுதைலே, இன்னுமா நேரம் வரவில்லை உனது திருட்டு தொழிலை நிப்பாட்டுவதற்கு. ஃபுதைலே, இன்னுமா நேரம் வரவில்லை உன் ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவதற்கு. ஃபுதைலே, இன்னுமா நேரம் வரவில்லை நீ திருந்தி நல்ல மனிதனாக மாறுவதற்கு என்ற அந்த வார்த்தை அவரினுடைய காதில் போய் இத்தனை காலங்கள் திருடியவர், திருட்டையே தொழிலாக கொண்டவர், மற்றவர்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு திருடர்.
ஒரே ஒரு வசனம் தான். ஓ ஃபுதைலே, அல்லாஹ் பேசுகிறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லாஹ், நீங்கள் நம்பிக்கை கொண்டு திருந்துவதற்கு இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஒரு வசனம் அவரை மாற்றியது. அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகையில் முதல் ஸஃபில் நிற்கிறார், அழுகிறார், திருந்துகிறார், மாறுகிறார், கல்வி கற்றுக்கொள்கிறார். ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய அறிஞராக இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனாவினுடைய மிகப்பெரிய இமாம் என்பதாக உலகமே போற்றப்படக்கூடிய அளவிற்கு மாறினார் என்று சொன்னால் ஒரே ஒரு வசனம் அவரை மாற்றி இருக்கிறது. எங்களை எங்கே மாற்றி இருக்கிறது? நபித்தோழர்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஇஃபஹு லஹு மன் யஷா, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினார். மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உங்களிலே யார் கடன் கொடுப்பவர்? அல்லாஹ்வுக்கு யார் உங்களிலே கடன் கொடுப்பவர்? உங்களிலே அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர் யாராவது இருக்கிறாரா என்ற ஒரே ஒரு வசனம் தான். அபு தஹ்தா என்ற நபித்தோழர் தொழுவதற்காக வேண்டி உதவு செய்கிறார். அப்பொழுது ஒரு நபருடைய ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் அவர்களை மாற்றி இருக்கிறது. எங்கே இன்றைக்கு எங்களை மாற்றி இருக்கிறது இந்த குர்ஆன். ஆனால் உலகத்திற்கு சொல்கிறோம், திருக்குர்ஆனின் பக்கம் பாருங்கள், திருக்குர்ஆன் உலகத்திற்கு நேர்வழி காட்டும். அட, எங்களுக்கு இந்த திருக்குர்ஆன் நேர்வழி முதலில் காட்டி இருக்கிறதா? நாங்கள் இந்த திருக்குர்ஆனிலிருந்து நேர்வழியை பெற்றிருக்கிறோமா? அப்ப வாய்ச்சவடாலுக்காக வேண்டி, பிறர் மெச்சுவதற்காக வேண்டி, பிறர் எங்களை புகழ்வதற்காக வேண்டி, பிறருக்கு ஒளியாக மெழுகுபத்தியாக அல்லவா நாங்கள் இருக்கிறோம். பிறருக்கு ஒளி கொடுத்து விட்டு எங்களை நாங்களே அழித்துக் கொள்கிறோம். ஒரு இறை நம்பிக்கையாளன் முதலில் அப்படி இருக்க மாட்டான். முதலில் அவன் தனக்கு ஒளியை ஏற்படுத்துவான், பிறகுதான் மக்களுக்கு அவன் ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பான். ரசூலுல்லாஹ் அபு தஹ்தா என்ற ஒரு நபித்தோழர் உதவு செய்வதற்காக வேண்டி பள்ளியிலே நிற்கிறார். இனி ஒரு நபருடைய ரசூலுல்லாஹ் பேசுகிறார். அந்த நபர் பேசுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வெளியிலே நான் ஒரு சுவரை உயர்த்தி கட்டுகிறேன். பக்கத்திலே இனி ஒரு நபர் இருக்கிறார். அவரினுடைய பேரித்தம்பளம் எனது வீட்டை முட்டி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது சுவர் கட்டுகிறேன். அந்த மரம் எனது வீட்டை தட்டி கொண்டிருக்கிறது. நான் அந்த நபரோடு பேசினேன், இந்த மரத்தை எனக்காக வேண்டி நீ வெட்டிவிடு, இந்த மரத்திற்கு தேவையான தீனாரை நான் தந்து விடுகிறேன் என்று நான் பேசினேன். ஆனால் அவர் வெட்ட மறுக்கிறார். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே, நீங்கள் அந்த நபரை கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறார். உடனே ரசூல் அந்த நபரை கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்காரர் இவர் வீடு கட்டுகிறார். இவர் வீட்டு பெண்கள் மற்ற வீட்டு பெண்களுக்கு பார்க்காமல் இருக்க, ஆண்கள் பார்க்காமல் இருக்கணும், பெரிய சுவர் கட்ட வேண்டும். இப்போ அவர் சுவர் கட்டுவதற்கு உங்கள் மரம் தடையாக இருக்கிறது. நீங்க மட்டும் இந்த மரத்தை விட்டு கொடுங்கள், இந்த மரத்தை வெட்டி விடுங்கள். அவர் முழுமையாக சுவரை கட்டி விடுவார். அவர் காசுகள், அவர் இந்த மரத்திற்கு என்ன நீங்கள் தொகையை தீர்மானிக்கிறீர்களோ அந்த தொகையை அவர் உங்களுக்கு தந்து விடுவார். இல்லை, நான் எனது மரம், நான் விட்டு தர மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கலாமே, இந்த மரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கலாமே. ஒரு முறை இந்த ஒரு மரத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவார். உடனே இந்த அபு தஹ்தா, அவருக்கு இதற்கும் சம்பந்தமே இல்லை, அவர் உது செய்து கொண்டிருக்கிறார். ஓடி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்தில். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனம் இறக்கி இருக்கிறானா? ஆம், உங்களிலே யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுப்பார்களோ அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று சொல்கிறான். இந்த மரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் வாங்கி கடன் கொடுப்பாரோ அல்லாஹ் உனக்கு மென்மேலும் அவருக்கு நன்மையை கொடுப்பான். யா ரசூலல்லாஹ், அவர் மறுக்கிறார். அவரிடத்தில் பேசி நான் இந்த மரத்தை உங்களுக்கு வாங்கி தந்தால் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா? ஆம், அவர் கொடுத்தாலும் என்ன, நீங்கள் கொடுத்தால் என்ன, நீங்கள் வாங்கி தந்தாலும் உங்களுக்கும் நஹ்ரத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு அல்லவா நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள். அந்த நபரை தனியாக அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சித்தனஹ், எனக்கு 6 தோட்டங்கள் இருக்கிறது மதீனாவில். ஒரு தோட்டம் அல்ல, 6 தோட்டம் இருக்கிறது. மிஅத்த நஹ்லத்துன், ஒவ்வொரு தோட்டத்திலும் 100 பேரித்த மரங்கள் இருக்கிறது. 6 தோட்டங்கள், 6 தோட்டத்தில் 600 சித்த மிஅத்த நஹ்லா, 600 பேரித்த மரங்கள் எனக்கு இருக்கிறது. இந்த 600 பேரித்த மரங்களையும் நான் உனக்கு தந்து விடுகிறேன். அந்த ஒரு மரத்தை நீ எனக்கு தருவாயா? காரணம், அந்த ஒரு மரம் என் ரப்பு என்னிடத்தில் கடன் கேட்கிறான். அந்த ஒரு மரத்தை நான் வாங்கி கொடுத்தால் நாளைக்கு மறுமையிலே எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும். அம்பானியா இருந்தாலும் யாராச்சும் விட்டு கொடுப்பானா இந்த பிசினஸ்? ஒரு மரத்திற்கு 600 மரம், 6 தோட்டம். அந்த நபித்தோழர் அபு தஹ்தா அங்குதான் இருக்கிறார். அந்த 6 தோட்டத்திற்கும் உண்டான ஒரு 6 அங்குதான் இருக்கிறார். அவன் உடனே சரி சொல்கிறார். அந்த 6 தோட்டத்தை, 600 பேரித்த மரத்தையும், தனது வீடு, தனது 6 அத்தனையும் அவன் கரத்தில் கொடுத்து விடுகிறார். அந்த ஒரு மரத்தை வாங்கி ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ் குர்ஆனில் கடன் கேட்டார். என்னிடத்தில் இருந்தது 600 மரங்கள் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். என்னிடத்தில் இருந்தது 6 தோட்டம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இந்த ஒரு மரம் கடன் தேவைப்படுகிறது. நான் 600 மரத்தை விட்டுவிட்டேன், 6 தோட்டத்தை விட்டுவிட்டேன். என் ரப்புக்காக வேண்டிய இந்த மரத்தை நான் கடன் கொடுத்து விட்டேன். எனக்கு நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அபு தஹ்தா, எத்தனை எத்தனை குலையான தோட்டத்தை அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் தர இருக்கிறான் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்கள். தனது வீட்டுக்கு செல்கிறார். அவர் அந்த தோட்டத்துக்குள்ள போகக்கூட இல்லை, வெளியே நிற்கிறார். யா சௌஜா, எனது அன்பு மனைவியே, உஹ்ரிஜி, வெளியே வந்து. அவங்களுடைய புள்ள தஹ்தா இந்த பேரித்தம்பரத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் வழியில வரணும்? நான் இந்த தோட்டத்தை வித்து விட்டேன். அந்த அம்மாவுக்கு 2வதாக கேட்ட முதல் கேள்வி, யாரிடத்தில் வித்தீர்கள்? அல்லாஹ்வுக்கு நான் கடன் கொடுத்து விட்டேன் இந்த தோட்டத்தை. பாரக்கல்லாஹு ஃபீ திஜாரத்திக், அல்லாஹ் உங்கள் வியாபாரத்திற்கு பரக்கத்து செய்யட்டும். அதற்கு பிறகு அந்த குடும்பமே அனாதையாக நடுரோட்டிலே தெண்டெடுத்து நடுரோட்டிலே ஒரு அகதியாக தங்கினார்கள் என்பதாக நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோமே. ஆனால் ஒரு வசனம் முழு தோட்டத்தையும் அவர்களால் அர்ப்பணிக்க முடிந்தது என்று சொன்னார். இன்னைக்கு எங்களை எங்கே மாற்றி இருக்கிறது குர்ஆனினுடைய வசனங்கள்? எத்தனை முறை ஆபாசங்கள் பார்க்கிறோம், எத்தனை முறை நாடகங்கள் பார்க்கிறோம், எத்தனை தவறுகளை செய்கிறோம், எத்தனை முறை வட்டி வாங்குகிறோம், எத்தனை கணவனுக்கு மாறுபட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எவ்வளவு முறை எங்களை எச்சரிக்கை செய்கிறது. எங்களை ஒரு வசனமாவது மாற்றி இருக்கிறதா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப். எத்தனை எத்தனை வரலாறுகள். அந்த நபித்தோழர் அங்கு இல்லவே இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹ் மதீனாவிலே எங்கோ தனது தோட்டத்திலே, அவருக்கு பைருஹா என்ற ஒரு அழகான தோட்டம். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்பொழுதெல்லாம் மனசு கவலையாக இருக்குமோ அல்லாஹ்வின் தூதர் அந்த தோட்டத்தில் தான் போய் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள். அபூ தல்ஹா மதீனாவிலேயே ஒரு பெரிய பணக்கார நபித்தோழர், மதீனாவிலேயே மிக பெரிய தோட்டம் அவரினுடைய தோட்டம் பைருஹா. குர்ஆனில் ஒரே ஒரு வசனம் தான், நீங்கள் நேசிப்பதை அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்யாதவரை நன்மையினுடைய முதிர்ச்சியை, நன்மையினுடைய முழுமையை நீங்கள் அடைய முடியாது. இந்த வசனம் இறங்கும் பொழுது அந்த நபித்தோழர் இல்லை, தோட்டத்திலே பேரித்தங்காயை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபித்தோழர்கள் ஓதிக்கொண்டே செல்கிறார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் இன்றைக்கு ஒரு வசனம் இறக்கிவிட்டான், நீங்கள் நேசிப்பதை அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்யாதவரை நன்மையினுடைய முழுமையை உங்களால் அடைய முடியாது என்று நபித்தோழர்கள் ஓதிக்கொண்டே செல்லும் பொழுது அபூ தஹ்தா ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு வசனம் இறங்கியதா? ஆம் அபூ தஹ்தா, அப்படியானால் இந்த உலகத்திலேயே நான் அதிகம் நேசிக்கக்கூடிய தோட்டம் இந்த பைருஹா என்ற இந்த தோட்டம் தான். இன்றைய தினத்திலிருந்து அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன். எனக்கும் அந்த தோட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை யா ரசூலல்லாஹ். ஒரு வசனம் உங்களுடைய சொத்தை எல்லாம் அளிக்க வைத்ததே, அந்த அளவிற்கெல்லாம் இல்லை. எங்களினுடைய வாழ்வில் இன்றைக்கு எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? இப்ப நாம் எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் தானா என்று யோசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நமது வாழ்வில் வர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் முதலில் இந்த குர்ஆனுடைய தொடர்பு வேண்டும். காலையிலும் மாலையிலும் இது ஒரு போதையாக மாற வேண்டும். செல்போன் ஒரு போதையா மாறி இருக்கா இல்லையா? எனக்கு மாறி இருக்கு. செல்போன் ஒரு போதையா மாறி இருக்கா இல்லையா? இது இல்லாம ஒரு மணி நேரம் நான் 2 வீலர்ல பயணம் செய்தால் 1 மணி நேரம் திருப்பி பயணம் செஞ்சு வீட்டுல செல்போன் எடுத்துட்டு போறேன். ஒரு போதை. இதுல என்ன இருக்கு எனக்கு? ஏன் இந்த இது இல்லாம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வாப்பா வாழலையா, எங்க உப்பா வாழலையா? அட எத்தனை காலங்கள் இந்த உலகம் பயணம் செய்து விட்டார்கள் இது இல்லாமல். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரம் என் கையில இது இல்லாம என்னால பயணம் செய்ய முடியல. இதை பார்க்காம ஒரு நாள் நெட்டு போடாம எங்க வாழ்வு. இதுல ஒரு போதை இருக்கு. உலகத்துல எல்லாத்திலையும் ஒரு போதை இருக்கிறது. ஒரு சாங் இருக்கு. இப்ப நான் பேசுறேனே, உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் நான் பேசுறேன், 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். தொண்டை வலிக்கல, தொண்டை வீங்கல, தொண்டையில எதுவுமே வரல, ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. இதுல ஒரு போதை, பேச்சுல ஒரு போதை இருக்கு. 1 மணி நேரம் ஐபிஎல்லை பத்தியோ அல்லது நியூஸ் சேனல்ல பத்தியோ அல்லது பேப்பரை பத்தி என்ன சொல்றோம், டீ கடையில நின்று பேசுறோம். கால் வலிக்கவே இல்லை. எங்களை யாருக்காச்சும் கால் வலிக்கா? ஒண்ணுமே வலிக்கல. சாதாரணமா நண்பனோடு நின்று பேசுறோம். என் பிள்ளையோடு 1 மணி நேரம் நான் பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதே போன்றுதான் உங்க நண்பனோடு நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க, 2 பேரும் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமா பேசுகிறோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம், உடல்ல வலி இல்லை. இரவுல சில நேரங்கள்ல 2 மணி வரை நம்ம எல்லாம் இந்த செல்போனை நோண்டிக்கொண்டே இருக்கிறோம், நமக்கு தூக்கம் வரவே இல்லை. இதுல ஒரு போதை இருக்கிறது. எல்லாத்திலையும் ஒரு போதை இருக்கிறது. இது போலத்தான் இபாதத்திலும் ஒரு போதை இருக்கிறது. இந்த குர்ஆனிலும் ஒரு போதை இருக்கிறது. இரவு தொழுகையிலும் ஒரு போதை இருக்கிறது. நபித்தோழர்களினுடைய செயலை எல்லாம் நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோமா இல்லையா? அதுவெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், நீங்கள் நபித்தோழரை பார்த்தால் நீங்கள் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்பதாக சொல்வீர்கள், அவர்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் முஸ்லீமே இல்லை என்பதாக சொல்வார்கள். இன்னைக்கு நம்மளை எல்லாம் அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 1 மணி நேரம் அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம்.
நம்மளை அவங்க பார்க்க வேண்டாம். ஒரு வயசானவர் பார்த்தா என்ன சொல்றாரு, கிறுக்கு பேர் என்னடா அது இருக்கு, 1 மணி நேரம் நோண்டிக்கிட்டே இருக்கியடா, என்னடா அப்படி இருக்கு அப்படிங்கிறாரா இல்லையா? ஒரு ஆச்சரியமா பார்க்கறாங்களா இல்லையா? ஆனா இதுல எங்களுக்கு ஒரு போதை இருக்கு. இதே மாதிரிதான் இந்த குர்ஆன்ல ஒரு போதை இருக்கிறது. இரவு தொழுகையில ஒரு போதை இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சுஜூதுல பல மணி நேரம் நின்று கதறுவதில் ஒரு போதை இருக்கிறது. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி இரவு தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினார், குர்ஆனை ஓதினார், சூரா பக்ராவை ஓத ஆரம்பித்தார். மிஅத்தாய, நான் நினைத்தேன் 100 வசனத்தோடு ரசூலுல்லாஹ் குனிந்து விடுவார்கள் நினைத்தேன், ஆனால் குனியவில்லை. சரி, சூரா பக்ராவை முடித்து விட்டு குனிவார்கள் நினைத்தேன், குனியவில்லை. சூரா ஆல இம்ரானை ஆரம்பித்தார்கள். சரி, சூரா ஆல இம்ரானை முடித்து குனிவார்கள் நினைத்தேன், குனியவில்லை. சூரா நிசாவை ஓதினார்கள். கிட்டத்தட்ட 5 ஜுசுவை ஒரு ரக்காத்தில் ஓதினார்கள். ஆனா இன்னைக்கு என்னால சுன்னத் தொழுகைக்காக நம்ம தக்பீர் கட்டுறோம். இருக்கிறதுலேயே குறைவான அத்தியாயம் என்ன ஆத்தனாவை தான் நாங்கள் ஓதுவோம், குலுவல்லாவை தான் நாங்கள் ஓதுவோம். ஆனா நபிக்கு இதுல ஒரு போதை கிடைச்சிச்சு. ஆனா அதே எங்களுக்கு என் நண்பனோடு 2 மணி நேரம் நின்று பேசுறதுல எனக்கு எந்த கால்வலியும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த உடல் வலியும் இல்லை. அப்ப இதுல எனக்கு ஒரு போதை கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு இன்னும் ஒரு போதை கிடைக்கவில்லை. ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். ஆரம்பத்துல குர்ஆன் ஓதுவது சிரமமாகத்தான் இருக்கும். இந்த குர்ஆனினுடைய சிறப்புகளை எல்லாம் முதல்ல உள்ளத்துல கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ்வுக்கு என்று சில குடும்பத்தார்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நபி தோழர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், வமாகும் அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு என்று குடும்பத்தார்களா? அல்லாஹ்வுக்கு ஒரு குடும்பமா? ஆம், அஹ்லுல் குர்ஆன், யார் குர்ஆனோடு தொடர்பு வைப்பானோ அவர்கள் அனைவருமே அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இந்த சிறப்புகளை எல்லாம் உள்ளத்துல கொண்டு வர வேண்டும். குர்ஆன் படிக்க தெரியாவிட்டால், ஓத தெரியாவிட்டால், வெக்கத்தை விட்டு முதலில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் நான் கலந்து கொள்வேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம் நான் குர்ஆனை ஓதாமல் எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் நான் வெளியேற மாட்டேன் என்பதாக முடிவெடுத்து 1 மாத காலம் 2 மாத காலம் என்பதாக நாங்கள் ஒரு பயிற்சி ஏற்படுத்துவோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு உங்களினுடைய இபாதத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களை அறியாமலேயே இதன் மீது ஒரு பாசம் வரும். அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் இந்த குர்ஆனை தூக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். பாதலான அன்பு சகோதரர்களே, இதற்கும் ஒரு பயிற்சி தேவையாக இருப்பதினால் உலகத்தினுடைய எல்லா போதையையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம். இந்த இபாதத்திலும் ஒரு போதை இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அன்பில் ஒரு போதை இருக்கிறது, இந்த குர்ஆனில் ஒரு போதை இருக்கிறது. இந்த போதையை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் அந்த நபித்தோழர்களை போன்று நாங்களும் ஒரு சிறந்த தலைமுறைகளாக, எங்களினுடைய வாழ்வே ஒரு மாற்றத்திற்குரிய வாழ்வாக மாறிவிடும். நபித்தோழர்களை மாற்றியது இந்த குர்ஆன் தான். குர்ஆன் முழுக்க அல்ல, குர்ஆனினுடைய 1-2 வசனங்களே அவர்களினுடைய வாழ்வை புரட்டி போட்டிருக்கிறது. அதனால் நாமும் இந்த குர்ஆனுடைய அதிகம் தொடர்பை வைப்போம். எங்களினுடைய வாழ்விலும் இந்த குர்ஆன் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இந்த குர்ஆன் பேசுமா இல்லையா, யா அல்லாஹ், இவனுடைய தூக்கங்கள் என்னை ஓதி அளிக்கப்பட்டது, இவனுடைய பகலினுடைய ஓரங்கள் எல்லாம் என்னை ஓதி அளிக்கப்பட்டது என்பதாக இந்த குர்ஆன் நமக்காக வேண்டி நாளைக்கு சிபாரிசு செய்யுமே. அதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னை உருவாக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.